الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد இணைத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இன்று மிக முக்கியமான தலைப்பில் நாம் இன்ஷா அல்லாஹ் பேச இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய ஒரு கிருபையினால் நம் தொடர்ச்சியாக குழந்தைகளுடைய பராமரிப்பை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதில் குழந்தைகளுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சில தவறுகள் அல்லது கெட்ட பழக்கங்களை பற்றி நாம் பார்த்தோம். இன்று நாம் மீதமுள்ள 2 பழக்கங்களை நாம் பார்ப்போம். அது மிக மிக அவசியமானது. ஆக அனைத்து பெற்றோர்களும் தாய்மார்களும் இந்த அமர்வில் உட்கார்ந்து கேட்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். குழந்தைகளுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சில தவறுகளோ அல்லது சில கெட்ட பழக்கங்கள் அவர்கள் அறியாமையில் ஏற்படக்கூடிய விஷயத்தில் 9வது பழக்கம் என்பது பாட்டு பாடுதல், ஆடுதல், டான்ஸும் பாடுவது. இது பொதுவாகவே கலாச்சாரத்தினால குழந்தைகள் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்க்குறாங்க, மொபைலை பார்க்குறாங்க, வெளியே நடக்கக்கூடிய அனைத்து விஷயம் பார்க்கும் பொழுது அவர்கள் அறியாமலே இந்த விஷயத்தில் அவர்கள் விழுந்து விடுகின்றார்கள். பாட்டை ரசித்து கேட்பதும் சரி, அதை திரும்பி மரணம் செய்து அதை பாடுவதும் சரி, அதே போல ஆடுவது, அதற்கு டான்ஸ் போடுவதும் சரி, இது அனைத்துமே என்ன குழந்தைகளுக்கு மத்தியில் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய வீட்டில் இந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது நாம் பெருமையாக அதை போட்டோ எடுத்தோ அல்லது வீடியோ எடுத்தோ நம்முடைய உறவினர்களுக்கு மத்தியில் நம்ம பகிர்கின்றோம். நம்முடைய குழந்தைகள் பாட்டு பாடும் பொழுதும் சரி, அல்லது டான்ஸ் செய்யும் பொழுதும் சரி, இதை போட்டோ வீடியோ எடுத்து நம்ம என்ன வரக்கூடிய உறவினர்களுக்கோ அல்லது ஸ்டேட்டஸ்லேயோ அல்லது ஷேர் செய்யக்கூடிய நிலையை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த 2 விஷயங்களும் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலாவுடைய சாபம் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்திருக்கின்றார். ஆக நம்முடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் நாம அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. சிறு குழந்தை தானே என்று நாம் இருக்கக்கூடாது. மாறாக அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திலிருந்து நாம குழந்தைகளுக்கு நினைவுபடுத்த வேண்டும். அவர்கள் அதை செய்யும் பொழுது இல்லை, இதை நாம செய்யக்கூடாது என்று நாம தெரியப்படுத்த வேண்டும். அதனால்தான் முஸ்னத் பஸாரில் வரக்கூடிய ஹதீஸ் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் ஜாமிஉ ஸஹீஹ்ல 3801வது ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சௌதானி மல்ஊனானி ஃபித் துன்யா வல் ஆখিরা. 2 சப்தங்கள், 2 ஒலிகள் சபிக்கப்பட்டது இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி. 2 சப்தங்கள் சபிக்கப்பட்டது, லானத் செய்யப்பட்டது இந்த உலகத்திலும் மறுமையிலும் சரி. அது என்ன? ஒன்று மிஸ்மாருன் இன்த நிஅமத்தின் வரன்னத்துன் இன்த முஸீபத்தின். மிஸ்மாருன் இன்த நிஅமத்தின், சந்தோஷம் மகிழ்ச்சி அடையும் பொழுது மியூசிக்கும் பாடலும், அதே போல வரன்னத்தின் இன்த முஸீபத்தின், ஏதோ ஒரு கவலையோ சோகம் அல்லது துக்கம் அவருக்கு நிகழ்ந்து விட்டால் ஒப்பாரி வைக்கக்கூடிய விஷயம். இது 2மே அல்லாஹு தஆலா சபித்திருக்கின்ற இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி. சபிப்பது என்றால் என்ன, லானத் என்றால் என்ன? ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்தும் கருணையிலிருந்தும் அவன் நிராசைப்படுத்தப்படுவான். இந்த உலகத்திலும் அவன் நிராசைப்படுத்தப்படுவான், மறுமையிலும் அல்லாஹ்வுடைய அந்த அருள் கொண்டு பார்க்கக்கூடிய இந்த பார்வையிலிருந்தும் என்ன அவன் நிராசைப்படுத்தப்படுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ இந்த விஷயத்தை நாம் நோக்கொள்ள வேண்டும். நம்முடைய குழந்தைகள் இது பாட்டு பாடுது என்று நாம சந்தோஷம் அடையக்கூடாது. மாறாக இதை நாம் விட்டோம் என்றால் நாளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இருக்கக்கூடிய சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். ஆக அந்த இடத்தில் நம்முடைய குழந்தைகளுடைய அது முதலில் நம்முடைய வீட்டில் அந்த பாடல்களோ அல்லது அதற்கு அந்த குறிப்பாக இந்த ரிங்டோன் வைக்கக்கூடிய விஷயமோ அல்லது இந்த டான்ஸ் போட்டு பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதை நாம் பழக்கப்படுத்தக்கூடாது. அதை நாம் நினைவுபடுத்து நம்ம சுட்டி காண்பிக்க வேண்டும். இது ஒரு முஸ்லீமுடைய கலாச்சாரம் கிடையாது. முஸ்லிம்கள் நாம் இதை செய்யக்கூடாது என்று நாம் தெரியப்படுத்த வேண்டும். கடைசி மற்றும் 10வதாக சில
கெட்ட பழக்கங்கள் ஏற்படுவது குழந்தைகளுக்கு மத்தியில் பார்க்கும் பொழுது டிவியும் மொபைல் பார்க்கக்கூடிய விஷயம். இதுல அனைவருடைய குழந்தைகள் இதுல பாதிப்பு அடைந்திருக்கிறாங்க. இதுல யாரும் விதிவிலக்கு என்பது கிடையாது. அது அனைவருடைய நிலை நம்முடைய இது இருக்கிறதா. என்ன இது? குறிப்பாக மொபைல் என்று பார்க்கும் பொழுது, சோசியல் மீடியா என்று பார்க்கும் பொழுது, இதுல நிறைய பொதுவாக பார்க்கும் பொழுது இதுல சில நல்ல விஷயங்கள் இருக்கின்றது, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கின்றது. அதே போல இதுல தவறுகளும் இருக்கின்றது. பாவங்களை செய்யக்கூடிய விஷயத்தை தூண்டக்கூடியதாக இருக்கின்றது. எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய கத்தியை போல, கத்தி நாம நல்லதுக்கும் பயன்படுத்துகின்றோம், அதே தவறுக்கும் பயன்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. அப்போ இந்த மொபைல் போன் என்பது இப்படிதான். நல்ல ஒரு விஷயம், குர்ஆனை மனனம் செய்வதற்காக இருக்கட்டும், அல்லது மார்க்க சொற்பொழிவுகளாக இருக்கட்டும், அல்லது மற்ற நல்ல ஒரு பயானாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் பயன்படுத்தும் பொழுது அது நமக்கு ஒரு நிஅமத்தாக இருக்கின்றது. கண்டிப்பாக இந்த நிஅமத்தை இதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹ்வுக்கு. இதே நேரத்தில் இது நமக்கு ஒரு சிரமமாகவும் ஆகும். இது நமக்கு பெரிய ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தும். ஏன்? நம்முடைய ஈமானையே அழித்து விடக்கூடிய நிலை இருக்கும், நம்முடைய ஒழுக்கத்தையே பாழாக்கக்கூடிய நிலை இருக்கும். பொதுவாக கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இந்த தலைப்பில் நான் சொல்லக்கூடிய சில விஷயம் உங்களுடைய மனசில் அது ஏற்றுக்கொள்ளுகின்றதோ இல்லையோ, அல்லது நீங்க அதற்கு நியாயப்படுத்தி ஏதாவது ஒரு எண்ணத்தை வைக்கின்றீர்களோ, சொல்லக்கூடிய விஷயம் இது அமானிதமானது. இதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். நாம செய்யக்கூடிய பொதுவாக தாய்மார்கள் என்ன செய்கின்றார்கள்? தங்களுக்கு சொற்பமான ஒரு நேரத்தில் ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்பதற்காக, அல்லது தன்னுடைய வேலை முடிக்க வேண்டும் என்பதற்காக குழந்தைகளை என்ன செய்கின்றோம்? நாம் மொபைலை கொடுத்து உட்கார வச்சிடும். என்னுடைய வேலை முடியட்டும், என்னுடைய படிப்பு முடியட்டும், அல்லது நான் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்கின்றேன் என்ற விஷயத்தில் நாம் என்ன செய்கின்றோம்? அது அவர்களுக்கு மொபைல் போனை கொடுத்து விடுகின்றோம். மொபைல் போனை கொடுத்து விட்டு நாம் என்ன நினைக்கின்றோம்? எனக்கு சில நேரம் ரெஸ்ட் கிடைக்கும் என்று. ஆனால் அல்லாஹ் அக்பர், அந்த குழந்தைக்கு அந்த மொபைல் போனை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை நாம் கெடுக்கின்றோம். முதல் விஷயம், நாம் தான் அந்த குழந்தையுடைய வாழ்க்கையை நாம் கெடுக்கின்றோம். நாம் அற்பமான சுகத்திற்காக அல்லது நிம்மதிக்காக அந்த பச்சிலை குழந்தையுடைய மனசில் இதனுடைய ஆசையை ஏற்படுத்தி, இதனுடைய இருக்கக்கூடிய விஷயங்களை அவர்களுடைய மனசில் ஏற்படுத்தி, நாம தான் அதை என்ன செய்கின்றோம்? அவர்களுக்கு தவறான வழியில் செல்வதற்காக முயற்சி செய்யும். எப்படி ஆகிவிட்டது என்றால், போன் கொடுத்தப்பட்டு எடுத்து விட்டோம் என்றால் கதறி கதறி அழுகுறாங்க. ஏதோ அவங்களுக்கு ஆகிவிட்டது, இல்லை பிடிச்சி அடி அடிச்சது போல கதறி கதறி அழுவக்கூடிய நிலை ஏற்படுது. இது ஏன் ஏற்படுது? முதல் தடவை நாம் கொடுத்துட்டோம், அதற்கு பிறகு பிடுங்கும் பொழுது அதை அவங்க அடிக்ட் ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி நிலை ஏற்படும். அது கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, தாய்மார்களே, சோழர்களே, நாம் இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு, சிறு குழந்தைகளுக்கு இந்த மொபைல் போனுடைய அடிக்ஷனிலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டும். இது மிகப்பெரிய விஷயம். இந்த அடிக்ஷனிலிருந்து நாம் பாதுகாத்தாலே 50% பிரச்சனைகளிலிருந்து நம்முடைய குழந்தைகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும். இருக்கக்கூடிய நாம் சொன்னப்பட்ட அனைத்துமே நாம் பார்க்கும் பொழுது இதுல மொபைலுடைய விஷயத்துல நாம தெளிவாக இதுல மிகவும் கராராக இருக்கும் பொழுது நிறைய பழக்கங்களிலிருந்து நம்முடைய குழந்தைகள் பாதுகாக்கப்படுவார்கள். இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்கின்றோம்? நம்முடைய குழந்தைக்கு போன் போட்டு கொடுக்குறோம். என்ன போன் போட்டு கொடுக்குறோம்? அதுல அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது, அதுல என்ன ஓடும், என்ன இருக்கும் சொல்லிட்டு. எங்கேயாவது நாம யூடியூப்ல இந்த மாதிரி அனாச்சாரங்கள் வராத, அல்லது எந்த ஒரு ஆபாசங்கள் வராத, அல்லது ஈமானை தகர்க்கக்கூடிய சில வீடியோக்கள் வராதது மாதிரி ஏதாவது ஃபில்டர் இருக்கா? இல்லை. அது மாதிரி செய்யணும் என்றால் அதெல்லாம் சாத்தியம் கிடையாது. இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்துல அது மாதிரி ஒரு யூடியூபர் செஞ்சு அதை மாதிரி செய்யறது சாத்தியம் கிடையாது. ஏன்னா அது அந்த மாதிரி செய்யப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நம்முடைய குழந்தைகளை நாம பாதுகாப்பது என்பது மிக மிக அவசியமானது. இந்த விஷயத்தில் இந்த மொபைலுடைய அடிக்ஷனால அவர்கள் தன்னுடைய அனைத்தையும் இழந்து விடுகின்றார்கள் என்பவர்களே, இதை நாம நினைவு கொள்ள வேண்டும்.
நாம சிறு நேரம் எனக்கு கஷ்டத்திற்கு ஓய்வை பெற வேண்டும் என்பதற்காக நிரந்தரமாக அவர்களுக்கு சிரமத்தை நாம் ஏற்படுத்துகின்றோம். பிறகு பெரிய பிரச்சனையை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. என் பையன் என்னுடைய பேச்சை கேட்கறது இல்லை, என் பொண்ணு என் பேச்சை கேட்கறது இல்லை. ஆமா, பெற்று எடுத்துட்டு மொபைல் கையில கொடுத்தாச்சு. நாம என்ன செஞ்சோம்? பெத்தெடுத்து மொபைல் கையில கொடுத்துட்டோம். அந்த மொபைல் தான் நம்முடைய குழந்தையை வளர்க்குது. யோசிச்சு பாருங்க, இது யதார்த்தமான விஷயம். நாம நம்முடைய குழந்தைகளை வளர்ப்பதை விட்டு நாம மொபைல் கையில கொடுத்துடுறோம். அந்த மொபைல்ல இருக்கக்கூடியது நமக்கு என்ன என்று தெரியும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள் அல்லாஹ் அக்பர், திருமணத்துக்கு பிறகு அறியக்கூடிய விஷயங்கள் அது அனைத்துமே என்ன முன்னால் அறியக்கூடிய நிலை. அவர்கள் அதை தள்ளப்படுகின்றார்கள். பச்சிலம் குழந்தை ஒண்ணுமே தெரியாது. சப்ஸ்கிரைப் செய்யணும் செஞ்சுட்டே இருக்கும். அவங்களுக்கு தட்டுனா தட்டிட்டே தான் இருக்கும். எந்த வீடியோ வருது, என்ன வருது, பாட்டு என்ன வருது, எதுவுமே தெரியாது. ஏன்பா உனக்கு ஏதாவது வேலை இருக்கு? அதான் அவனுடைய காலை பிடிச்சிட்டு இழுத்துட்டு இருக்க. தரிசில உட்கார மட்டும் நம்ம நீ அங்க பிடிச்சி இழுச்சிட்டு இருக்க. அதான் பக்கத்துல முன்னாடில உட்கார. இப்போ இந்த விஷயத்தில் நாம கணித்துக்குரிய பெற்றோர்களே, இது அனைவரும் நான் சொல்லக்கூடிய விஷயம் நான் விதிவிலக்கு கிடையாது. இதுல அனைவரும் நாம சிந்திக்கக்கூடியவர்களா இருக்கின்றோம். அல்லாஹுக்காக இந்த விஷயத்தில் மிகவும் நம் கவனம் கொள்ளது. இல்ல உஸ்தாத், இதெல்லாம் சாத்தியம் கிடையாது, மொபைல் இல்லாம வாழ்க்கை இல்லை என்று சொன்னோம் என்றால் நாமே நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய குற்றத்தை அல்லது நம்முடைய தவறை நம்ம நியாயப்படுத்திக் கொள்கின்றோம். இதுதான் ஒன்று உண்மையான விஷயம். நாம் இதிலிருந்து முயற்சி செய்யும் பொழுது யாரு கையில கொடுத்துட்டாங்களோ அவங்களுக்கு இப்ப என்ன, இதெல்லாம் சாத்தியமா, இதெல்லாம் முடியுமா என்று நினைக்கலாம். ஆனால் அது உங்களுடைய இஷ்டம். நாளை அல்லாஹ் அக்பர், இந்த மொபைல்னால எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம், எப்படி நல்ல ஒரு குடும்பத்தில் இருந்த பெண் குழந்தைகள் அவருடைய நிலை என்ன இருக்கு, நல்ல ஒரு வீட்டில பிறந்த பிள்ளைகளுடைய நிலை என்ன இருக்கு, வாலிப வயது அடைந்த பிறகு இந்த மொபைல்னால ஏற்பட்ட விஷயம் பிரச்சனைக்குரியதாக இருக்கின்றது. இங்கு நாம இந்த விஷயத்தில் நாம் நினைவு கொள்ள வேண்டும். இதுல நாம அலட்சியப்படுத்தக்கூடாது. நம்முடைய குழந்தைகளுடைய நிலை பாருங்க. காலை அவங்க இரவு தூங்குறது பொழுது எப்பொழுது தூங்குறாங்க? 2 மணி 3 மணி. ஸ்கூல்ல சர்வே எடுக்கும் பொழுது சில பெண் குழந்தைகள் 4 மணிக்கு தூங்குறாங்க. நான் சொல்லக்கூடிய விஷயம், ஸ்கூல்ல சர்வே எடுக்கப்படும் பொழுது அது எப்பொழுது தூங்குவாங்க என்று எழுதப்படும். அங்கு மிகவும் பகிரங்கமாக அவங்க எழுதுறா 4 மணிக்கு தூங்குனேன்னு. அது ஒரு நாள் 2 நாள் இல்ல, இதேதான் பழக்கம். என்னம்மா நீ 4 மணிக்கு தூங்குற? இதுமே சொல்ல மாதிரி இல்லை. கடைசியில கேட்டா போன் அடிக்ஷன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட குழந்தைகள் குர்ஆனை மனனம் செய்து நல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், சுப்ஹானல்லாஹ், குர்ஆனை முழுமையாக மனனம் செய்த இப்படிப்பட்ட விஷயம் என்ன, இதில் விழுந்து விட்டது. ஏன் அவங்களுக்கு தெரியல. எடுக்கும் பொழுது அவங்களுடைய பாதிப்பு என்ன என்று தெரியாதனால அதை அவர்கள் எடுத்தார்கள். அல்லாஹ் அக்பர், அவர்கள் அதில் விழுந்ததனா இப்போ எப்படி திரும்பி வர வேண்டும்? அந்த 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 அடிமைத்தனம், இந்த போதை என்று சொல்லக்கூடிய அந்த அடிமைத்தனத்திலிருந்து, இந்த மொபைலுடைய அடிக்ஷன்லிருந்து எப்படி வெளியே வரும் என்று தெரியவில்லை. ஆக அந்த கணித்துக்குரிய அல்லாஹ்வுடைய இதை நாம சிந்திக்க வேண்டும். இந்த விஷயத்துல இதுவரை என்றால் நம்முடைய குழந்தைகளுடைய நிலை அது கொடுக்கலன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் அங்க வீட்டுல நடக்கும். இது மாதிரி நடந்திருக்கு. பப்ஜி என்னை விளையாட கொடுக்கல என்று என்ன ஆச்சு? சுப்ஹானல்லாஹ், நம்ம நிறைய சம்பவங்களை கேட்டு இருப்போம். ஒண்ணு பையன் சூசைட் செஞ்சுக்கிட்டான், ஒண்ணு பையன் என்ன செஞ்சா தற்கொலை செஞ்சுக்கிட்டான், கொடுக்கல என்று அந்த பப்ஜி. அல்லாஹ் அக்பர். அதுல என்ன இருக்கு? ஒரு லெவலுக்கு போன பிறகு ஒரு சிலைக்கு முன்னாடி அவன் சஜ்தா செஞ்சாதான் அடுத்த பவரே அவனுக்கு, அடுத்த லெவல் தான் அவனுக்கு கிடைக்கும். அங்க போயிட்டு அந்த குழந்தைக்கு தெரியாது அது ஷிர்க் என்ன, இந்த இது என்ன. அவனுக்கு தேவையெல்லாம் ஒரு லெவலை கிராஸ் செய்யணும். அப்ப அவன் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கான். அல்லாஹ் அக்பர். நாளை பாருங்க, தன்னுடைய சுயநலத்துக்காக ஈமானை விற்கக்கூடிய நிலை வந்தாலும் சரி, அதை வித்துட்டு போலான்னு சொல்லிட்டு அந்த கேம் காட்டுகின்றது, அதை அவன் செய்கின்றான். அது மட்டுமா, அவன் அதை எப்பொழுது பார்த்தாலும் ஷூட்டிங்ல இருக்கும் பொழுது வெளியே வரும் பொழுது அவனுக்கு அதுதான் வருது. எடுத்தவனே ஃப்ரெண்டை பார்க்கும்போது இப்படிதான் எடுத்து ஷூட் பண்றான். நம்ம அனைவருக்கும் தெரியும், போர்க்களத்துல படை வீரர்களை அனுப்புவதற்கு முன்ன என்ன செய்வாங்க? உட்கார வச்சு 2 நாள் 3 நாள் அவங்களுக்கு படத்தை காட்டுவாங்க. படத்தை இருக்கக்கூடிய எல்லா எப்படி கொள்ள வேண்டும், எப்படி ஒரு நாட்டை அழிக்க வேண்டும் என்று வீடியோ போட்டு அவர்களுக்கு வேற எதுவுமே இல்லை. 3 நாள் அவர்களுக்கு உள்ளே அந்த தியேட்டர்ல உட்கார வச்சு இது பண்ணி
4வது நாள் அந்த படை அங்க போர்க்களத்துல இறக்குவான். அவனுக்கு என்ன எல்லாமே இதுதான். இதனாலதான் பெலஸ்தீன்லும் சரி, ஆப்கானிஸ்தானும் சரி, மற்ற எல்லா நாடுகளும் பார்க்கும்போது இதுதான் நடந்தது. ஏன்னா அவனுக்கு இரக்கம், அந்த ஈவிரக்கம் எதுவுமே இருக்காது. பார்த்ததெல்லாம் அப்படி அப்ளை செய்யும். அதுதான் நம்முடைய குழந்தைகளுடைய நிலை ஏற்படுது. ஒண்ணு சூசைட் செஞ்சுக்கிட்டா கொடுக்கல என்ன, மிஞ்சி போயிடுச்சுன்னா என்ன ஆயிடுச்சு, அந்த பையன் தன்னுடைய தாய் தந்தையை கொண்டுட்டான். நடந்த சம்பவம், பப்ஜி கொடுக்காதனால விளையாட பிடுங்கிட்டாரு என்ற காரணத்தால அத்தை வெளியே இருக்கும் பொழுது வீட்டில் இருந்த அம்மா நீ விளையாடக்கூடாது என்று மொபைலை பிடுங்கிய ஒரே காரணத்தினால அத்தாவுடைய கன்னு எடுத்து அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது ஷூட் பண்ணிட்டான். ஷூட் பண்ணிட்டு என்ன ஆச்சு, பக்கத்துல இருந்த தங்கச்சிக்கு சொல்லிட்டான், நீ வெளியே சொன்னா உன்னையும் கொன்றவன் சொல்லிட்டு. அந்த குழந்தைக்கு தெரியல. அதே வீட்டுல தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அங்கு 2 நாள் 3 நாள் வீன்ஸ் உட்காந்துட்டு விளையாடிட்டு இருக்கான். 3 நாளுக்கு பிறகு சடலம் அழுகி போன பிறகு அக்க பக்கத்துல வந்த பிறகு பார்த்து தான் தெரியுது உடைய தாயை கொண்டிருக்கான். அந்த பையனை கேட்கப்படும் போது என்ன சர்வசாதாரணமா சொல்றான், எனக்கு மொபைல் எனக்கு விளையாட கொடுக்கல, அதனால அவங்கள நான் சுட்டுட்டேன். இந்த சின்ன பையன் ஒண்ணுமே தெரியல அவனுக்கு, இது மௌத்து என்று அவனுக்கு ஒண்ணுமே தெரியல, அவனுடைய பெரிய ஒரு குற்றம் செய்து விட்டான் என்று தெரியல. சர்வசாதாரணமாக என்ன செஞ்சான், அவங்களை கொண்டுட்டு நான் விளையாடி ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையெல்லாம் எது தள்ளுது, இந்த மொபைல், இந்த அடிக்ஷன் தான். பாருங்க, அல்லாஹ் போதைக்கு சமமான ஒரு விஷயம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். திறந்த வழி சிறைச்சாலை போல நம்முடைய குழந்தைகள் இப்படி இருக்கிறான். முழுக்க முழுக்க அவன் எப்படி சொல்றானோ அதுதான் ஆப்ரேட் ஆகுறான். நம்முடைய குழந்தைகள் என்னாச்சு, மிஷின் போல வேலை செய்யக்கூடிய இருக்கிறாங்க. எமோஷனல் அந்த உணர்வு அனைத்துமே இழந்து அவர்களுடைய இம்பல்ஸ்ல வெறும் மிஷின் போல வேலை செய்யணும் என்ற நிலை எதை தள்ளியது, இந்த மொபைல் போன் தான். அல்லாஹ் பாதுகாக்க. இது சிறு குழந்தை. பருவ வயது அடைந்தவுடைய நிலை என்ன இருக்கு, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய பெண் குழந்தை பாஸ் ஆன பிறகு 10th +2 பாஸ் ஆன பிறகு நாம் என்ன செய்யறோம், முதல் எடுத்தவனே அவனுக்கு அன்பளிப்பு என்ன செய்யறோம், ஐபோன் ப்ரோ 13 என்று இருக்கக்கூடிய அட்வான்ஸ் என்ன இருக்கு அது கொடுக்குறோம். என்ன அவன் பெரிய ஒரு சாதிச்சிட்டா என்று நான் பெரிய ஒரு விஷயம் கொடுக்கும். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். காலேஜுக்கு அனுப்பும் பொழுது என்ன சொல்றாங்க, மகளே இத போன் நீ வைத்துக்கோ, ஏதாவது பிரச்சனைனா அம்மா அத்தாவுக்கு போன் பண்ணுமா. இவ்வளவு என்ன செய்யற, சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறான். இப்போ வாங்கிட்டு போகும் பொழுது வாட்ஸ்அப் குரூப் ஆட் பண்றது, ட்விட்டர்ல ஃபேஸ்புக்ல எல்லாமே, டிக்டாக் என்று எல்லா பலாபத்தர் அதுல சேர்ந்துரு. இவளுக்கு ஒன்றும் தெரியல, ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படி இருக்கு. எல்லாம் கூட்டாளி சேர்ந்துட்டு எல்லாருடைய தொடர்பு, ஆண்களுடைய தொடர்பும் பெண்களுடைய தொடர்பும், கள்ள காதல் என்ற விஷயங்கள்லாம் ஏற்படுது. இந்த நேரத்துல அத்தா போன் பண்ணா கூட அது எடுக்கிறது கிடையாது. எப்படி சொல்லி அனுப்புறாங்க, ஏதாவது பிரச்சனைன்னா போன் பண்ணுமா. அவளுக்கு என்ன, அல்லாஹ் அக்பர். யோசிச்சு பாருங்க அன்புக்கு, நம்முடைய குழந்தைகளை நம்ம எங்க அனுப்புறோம், எங்க அமேசான் கார்டுக்கு அனுப்புறோம். ஏதாவது நடந்து விடும் அசம்பாவிதம் சொல்லிட்டா, அது எப்பொழுதாவது ஒரு வாட்டி ஏற்படக்கூடிய அல்லது ஏதாவது ஒரு அந்த சந்தர்ப்பம் இருக்கும். ஆனா நாம இதை சிந்திப்பது கிடையாது. அதிகமான பாசிபிலிட்டி இதை கொண்டு அவன் வெளிக்கிடக்கூடிய நிலை ஏற்படலாம் என்று அது சிந்திப்பது கிடையாது. எப்பயாவது ஏற்படக்கூடிய விஷயத்திற்கு நாம் இப்பொழுதே என்ன செய்யறோம், இதை கொடுக்கிறோம். அவ என்ன செய்யறான், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கலாம், சில நேரத்துல பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் பொழுது அத்தாவுடைய போன் ஏமா நேரமாக வரலன்னு சொல்லிட்டு போன் எடுத்தாலும் போன் எடுக்கிறது கிடையாது. இப்ப நாம இந்த மாதிரி நிலை ஏற்படுத்தும் பொழுது பிறகு இவளை ஓடிவிட்டா, இவ இந்த இதாகிட்டா என்று அவமானம் நமக்கு ஏற்படுவது எதற்காக, நாம தான் கையில கொடுத்தோம். அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்னாலும் அவனுக்கு நாம கொடுத்த விஷயத்தினால ஏற்பட்ட இந்த விளைவுகள், இதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹுக்காக இந்த விஷயத்தில் சிந்தியுங்கள். யோசிச்சு பாருங்க அன்புக்குரியவர்களே, இந்த ஆப்பிள் போனை ஆரம்பிச்சது யாரு, ஸ்டீவ் ஜாப்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்கன். ஆரம்பிச்சதே இந்த ஆப்பிள் போனை இன்வென்ட் செஞ்சது ஸ்டீவ் ஜாப்ஸ் என்று சொல்லு. அவனுடைய ட்விட்டருடைய பதவி இருக்கட்டும் அல்லது அவனுடைய லைஃபுடைய விஷயம் பாருங்க, அவனுடைய குழந்தைக்கு அவன் மொபைல் இது கொடுக்கவே இல்லை. அவனுடைய குழந்தைகளுக்கு இந்த ஸ்மார்ட் கேஜெட்ஸ் என்று சொல்லக்கூடிய அவனுடைய ஆப்பிள் போனை கொடுக்கல. அவனிடம் கேட்கப்படுகின்றது, நீங்க தான் இதை இன்வென்ட் செஞ்சிருக்கீங்க, அப்போ உங்களுடைய குழந்தைகள் ரொம்ப ஆர்வம் இதுல ஏற்பட்டிருக்குமே, நீங்க ரொம்ப உங்களுடைய குழந்தைகள் இன்ட்ரெஸ்ட் என்ன இது காட்டுவாங்க என்று சொல்லும் பொழுது அவன் பதிவு செய்கின்றான், they haven't used it, we limit the amount of technology our children use at home.
நாம இதை யூஸ் பண்றதுக்காக நம்ம கொடுக்கல, அவங்களுடைய அந்த யூஸ் பண்ணக்கூடிய அளவை நாம மிகவும் குறைத்து விட்டோம். அதற்கு தொடர்ச்சியாக சொல்லும் பொழுது, என்னுடைய பழக்கமே என்னுடைய குழந்தைகளுக்கு உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது புக்ஸை படிப்பதும், ஹிஸ்டரி வரலாற்றை படிப்பதும் என்ற அந்த பழக்கத்தை நான் ஏற்படுத்தினேன். யோசிச்சு பாருங்க. நாம தான் கன்சியூமர், நமக்கு வாங்குறதுக்காக தான் அவன் வச்சிருக்கான், தன்னுடைய குழந்தைக்காக அவன் வைக்கல். ஏன்னா அவனுக்கு தெரியும் இதனால என்ன பிரச்சனைகள் வரும் என்று அவனுக்கு தெரியும் அன்புக்குறையில. ஆக இந்த அல்லாஹுக்காக இதை யோசிங்க. நாம நம்முடைய குழந்தைகளை இந்த விஷயத்திலிருந்து பாதுகாக்கும் பொழுது இந்த நம்முடைய கை கொடுத்து விட்டோம் என்றாலும் சரி, அதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டும். வாலிபர்கள் ஆகிவிட்டார் என்றால் புரிய வைத்தால்தான். கொடுத்து விட்டோம் முடிஞ்சிருச்சு என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பிறகு நம்முடைய குழந்தைகள் நம்முடைய கையில இருக்காது. இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஆக இந்த ஹதீஸில் வரக்கூடிய விஷயங்கள் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸு, அல் ஐனு தஸ்னி வல் கல்பு யஸ்னி ஃபஸினல் ஐனு நஸர் வஸினல் கல்பு தமன்னி. இன் ஹதீஸ் அஹ்மதில் வரக்கூடிய 8356வது ஹதீஸு. இதே போல புகாரி மற்றும் முஸ்லிமிலும் வந்திருக்கின்றது. அல் ஐனு தஸ்னி, கண்கள் விபச்சாரம் செய்கின்றன. வல் கல்பு யஸ்னி, இதயமும் விபச்சாரம், உள்ளமும் விபச்சாரம் செய்கின்றது. ஃபஸினல் ஐனி அன்-நஸர், கண்களுடைய விபச்சாரம் பார்வை பார்ப்பது. வஸினல் கல்பி அத்-தமன்னி, உள்ளத்தின் விபச்சாரம் ஆசை கொள்வது. அல்லாஹ் அக்பர். நம்முடைய சிறு குழந்தைகளை அவங்களுக்கு என்ன தெரியாது, அவர்களுக்கு இந்த விஷயத்தை நாம ஏற்படுத்துகின்றோம். இதுல நாம பெரியோர்களும் இதுல விழுந்துதான் இருக்கிறோம். விபச்சாரம், கண்களுடைய விபச்சாரம் எவ்வளவு ஆகின்றது, உள்ளத்துடைய விபச்சாரமும் எவ்வளவு ஆகின்றது என்று பாருங்க. நம்முடைய குழந்தைகளை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாம் பராமரிப்பதா? பொதுவாக மொபைல்ல அன்புக்குரிய 2 விஷயங்கள் மிக இது சொல்லிவிட்டு முடித்துக் கொள்கிறேன். 2 விஷயங்கள் மிக மோசமானது. ஒன்று வயலன்ஸ், இரண்டாவது இன்டீசன்சி. ஒன்று வயலன்ஸ், குத்து வெட்டு அடி, இதுதான் எல்லா இதிலும் பாருங்க இருக்கும். 2வது அனாச்சாரங்கள், அநாகரிகமான அசிங்கமான விஷயங்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்டீசன்சியான எல்லா வல்காரிட்டியும் அங்க இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு 2 விஷயம் நம்முடைய குழந்தைகள் அது பார்க்க தான் செய்யுது, அதுக்கு தெரியல. இது மாதிரி பார்க்க சிறு வயசுல இருக்கும் பொழுது இதே மாதிரி தன்னுடைய சகோதரிகளுடன் செய்யறதுக்காக ஏற்படும். எப்படி அந்த மொபைல்ல பார்க்கறானோ அதே போல சகோதரியிடம், தன்னுடைய சின்ன சகோதரியிடம் செய்யக்கூடிய நிலை ஏற்படும். அல்லது அந்த பெரிய சகோதரி இருக்கும் பொழுது தன்னுடைய தம்பியுடன் செய்யக்கூடிய இந்த நிலை ஏன் ஏற்படாது? இது மாதிரி நிலை ஏற்படும். ஏனென்றால் அந்த விஷயம் அப்படி ஏற்படுது. கார்ட்டூன்லயே அன்புக்குறைகளே, கார்ட்டூன் தானே என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். கார்ட்டூன்ல கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அல்லாஹ் அக்பர், பெற்றோர்களை எப்படி மாறு செய்வது, எப்படி பேக் ஆன்சர் கொடுப்பது, எப்படி அல்லாஹ் அக்பர் அவங்களுடைய இந்த ஆடைகளையும் பாருங்க, அவங்களுடைய அந்த பேசக்கூடிய பாவனையும் பாருங்க. அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய குழந்தைகள் அதை பேசும் பொழுது ஏதோ ஈட்டியில போட்டு குத்துற மாதிரி தான் இருக்கும் நமக்கு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த டைலாக். நம்முடைய குழந்தைகள் அதை கேட்டு சொல்லும் பொழுது, ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இந்த சொல்லப்படக்கூடிய விஷயம் மிகவும் ஒரு கவலையுடன் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இதை நாம சிந்திக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளுடைய அந்த பயன்பாட்டை நம்ம குறைக்க வேண்டும், அளவோட வைக்க வேண்டும். அவங்களுக்கு சப்போஸ் நம்ம கொடுக்க வேண்டும் என்றாலும் பக்கத்துல பெற்றோர் இருந்து அவங்களுக்கு கவனிக்க வேண்டும். நான் கொடுத்து விட்டு என்னுடைய வேலைக்கு நான் பார்க்குறேன், நான் வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கிறேன், இவன் தொந்தரவு செய்யறான்னு சொல்லிட்டு விட்டு நாம மொபைல் கொடுக்கறது என்பது நாம் அல்லாஹ் அக்பர் அவனை நாம அழித்து விடுகின்றோம். யோசிச்சு பாருங்க, கையில அவனுக்கு கத்தி கொடுப்போமா? கையில கத்தி கொடுப்போம். கத்தி கொடுத்ததை விட இது மிகப்பெரிய ஒரு மோசமானது. கத்தியாவது அவனை காயப்படுத்திக் கொள்வான். இது அவனுடைய ஒட்டுமொத்த ஒழுக்கமும் அவனுடைய எல்லா விதமான விஷயங்களும் அவனுடைய ஈமானை அவன் இழக்கக்கூடிய நிலை ஏற்படும் அன்புக்குரியவர்களே. ஆக இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும். இந்த மொபைல் மற்றும் டிவியுடைய விஷயங்கள் அல்லாஹ்வுக்காக நம்ம சிந்திக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. இதனால நாம நாளை நம்முடைய குழந்தைகள் நம்முடன் இருக்க மாட்டார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுடைய ஒரு வரக்கூடிய தலைமுறை மிக மோசமான ஒரு தலைமுறையாக ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அதிலிருந்து நம்முடைய குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் முடிந்த அளவுக்கு நாம் இந்த விஷயத்தில் நாம் செய்ய வேண்டும். கொடுத்து விட்டார்கள், இதற்கு பிறகு சாத்தியம் இல்லை என்று சொன்னார்கள் என்றால் அது அவர்களே ஏமாற்றிக் கொள்கின்றார்கள். அவங்களுடைய அது இஷ்டம்.
நான் எதுவுமே சொல்லக்கூடியதாக இல்லை. இதுதான் ஒரு அமானிதமாக இருக்கின்றது. இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவருக்கும் கேட்கக்கூடிய அனைவர்கள் பெற்றோர்கள் அவருடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் கொடுப்பானாக. அதே போல நாம் எவ்வளவு பயன்படுத்துகின்றோமோ அவ்வளவுதான் அவங்களும் பயன்படுத்துவாங்க. நம்ம எப்பொழுதுமே கையும் போனும் இருந்தா அந்த குழந்தையும் கையும் போனும் தான் இருக்கும். நாம கையும் போனும் வைத்துக் கொண்டு அவனுக்கு புக்கும் கையுமா இருக்குமா? இருக்கா. இப்ப நாம் நிறைய நம்ம பார்க்கிறோம். எந்த வீட்டுல அதிகமாக மொபைல் பயன்படுத்தப்படுகின்றதோ அவங்களுடைய குழந்தைகளும் அதிலே தான் இருப்பாங்க. எந்த வீட்டில் அதிகமாக புத்தகங்கள் எடுத்து படிக்கப்படுகின்றதோ அல்லது புத்தகங்களுடைய தொடர்பு இருக்கின்றதோ அவருடைய குழந்தைகளும் அதே நிலையில் தான் இருக்கும். ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். இதனால நிறைய பேசும் பொழுது இந்த மொபைலுடைய விளைவுகள் நிறைய ஒரு விஷயங்கள் இருக்கு. அதை நாம் ஒரு ஜும்மாவிலும் நாம தெரியப்படுத்தியிருந்தோம். இந்த மொபைல் போன் இது நமக்கு நிஅமத்தா அல்லது நிக்மத்தா, இது நமக்கு அருக்கொடையா அல்லது இது மிகப்பெரிய ஒரு சோதனை என்ற விஷயங்களை நம்ம ஜும்மாவில் பார்த்தோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய அனைவருக்கும் சொல்லக்கூடிய விஷயத்தை சிந்தித்து செயல்படக்கூடிய தௌஃபீக் எல்லாம் நமக்கு கொடுத்தருள்வானாக. ஆமீன். வாக்குதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.